அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சரித்திர நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சரித்திரத்துல இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 14வது வயதுல தொடங்கிய அந்த தாவா பணியை தொடர்ந்து தன் மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்த அந்த தியாகம் தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் சுபஹான தஆலா அந்த நம்ரூத் மன்னனிடத்திலே போய் தாவா செய்யும்படி அல்லாஹ் சொன்ன உடனேயே அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த நம்ரூத் மன்னனிடத்துல போய் அவர்கள் தன்னுடைய பணியை தொடங்குகிறார்கள். அந்த தாவாவை தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ரூத் மன்னன் நெருப்பு குண்டத்தில் வீசி எறிய வேண்டும் என்று கட்டளையிடும் போதும் கூட அவர்கள் கொஞ்சமும் தளராமல் அல்லாஹ்வுக்காக உறுதியாக நிற்கிறார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டதற்கு பிறகு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கும் போதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அப்ப கூட அவங்க அந்த உதவியை அவங்க கிட்ட கேட்காம ஹஸ்பனுல்லாஹி வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுக்காக அந்த நெருப்பில் வீழ்வதை அவர்கள் மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பையே அல்லாஹ் குளிரச் செய்யக்கூடியவனாக ஆக்கினான். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தியாகம் இருந்தது. அல்லாஹ்வுக்காக நம்ம செய்ய வேண்டும் என்கிறதுல நமக்கு மன உறுதியோட இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பேர் உதவி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாமளும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.